ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட கிச்சனுக்காக புதுசாக ஒரு மிக்சர் கிரைண்டர் வாங்கியிருக்கிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி வந்து பிரீத்தி ஜோடியாக் மிக்சர் கிரைண்டர் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அதை வாங்கி ஒரு 8-9 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் கூட அது நல்லா தான் இருக்குது. அந்த மிக்சர் வந்து எங்கள் அம்மாவுக்கு தேவைப்பட்டனால நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, ஸோ நான் வந்து கொஞ்சம் என்னோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெகுலராக கொஞ்சம் மாவு அரைச்சு வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பவர்ஃபுல்லான மிக்சர் கிரைண்டரோட வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பிரீத்தி போல்ட்ஸ் மிக்சர் கிரைண்டர் தான். ப்ராடக்ட் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதில் மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 ஐட்டம்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த மிக்சி தான் பார்க்க போகிறோம். இந்த மிக்சி மாடல் வந்து பிரீத்தி போல்ட்ஸ், பார்க்குறதுக்கு பிரீத்தி ஜோடியாக் மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் டிசைன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இங்கே ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. 1000 வாட் மோட்டார் அப்படின்னு இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து ஃபாஸ்ட் கூலிங்கும் உங்களுக்கு இருக்குது. ஓவர்லோட் இண்டிகேட்டரும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இண்டிகேஷனுக்காக ஒரு லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நாப் வந்து இந்த சைட் திருப்பினீங்க அப்படின்னா இங்கே பல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லைட்டாக குறைன்னு அரைக்கணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணால் போதும் பல்ஸ் மோட்டில். அதுக்கப்புறம் ரெகுலராக எல்லா மிக்ஸிலும் இருக்கிற மாதிரி 1 2 3 ஸ்பீட் லெவல் கொடுத்துருக்குறாங்க. கிரிப்புக்காக ஒரு 4 இடத்துல வந்து ரப்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சா? வச்ச உடனே நல்லா கிரிப்பா பிடிச்சிக்குது. மிக்சியை ஆட்டினாலும் அது நகர மாட்டேங்குது, டேபிள் தான் ஆடுது. நல்லா கிரிப்பா இருக்கு. இந்த வயரும் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜார்ஸ் பற்றி பார்க்கலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த சட்னி ஜார் தான். இருக்கிறதுலே வந்து குட்டியான ஜார் இது. கம்மியான அளவில் வந்து சட்னி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜார்லேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். இதில் வந்து பிளேட் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி வந்து பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஹேண்டில் வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக நல்லா ப்ராடாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜார் வந்து ஸ்டீல் ஜார் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்குறாங்க. இதோட லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் உள்ள சட்னி அரைப்பட்டுருச்சா அப்படின்னா இது வழியாக நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். இதோட ஜாரோட கெப்பாசிட்டி வந்து 6 லிட்டர். அப்புறம் நம்ம பார்க்க போகிற ஜார் வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒரு 1 லிட்டர் சைஸில் இருக்கிற ஒரு ஜார் தான் பார்க்க போகிறோம். மசாலா ஏதாச்சும் அரைக்கிறீங்க, சாம்பார் பவுடர், இந்த கரம் மசாலா இந்த மாதிரி வந்து அரைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜார் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். பிளேடும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்குறாங்க. பிளேடு இந்த மாதிரி தான் இருக்குது. பேக் சைடும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து ஸ்டீல் ஜார் தான். ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ப்ராடாக தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பொடி மட்டும்தான் பண்ண முடியும்னு கிடையாது. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சட்னி அரைக்கிறீங்க அப்படின்னா இதுலேயே அரைச்சிக்கலாம், நல்லா ஸ்மூத்தாக அரைப்படும். இதோட மூடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. டிரான்ஸ்பரண்ட் மூடி இதுக்கு கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாவு அரைக்கிறதுக்காக ஒரு ஜார் தான் இது. 4 ஜார்ல வந்து இதுதான் பெரிய ஜார். 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி அளவு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேடு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து ஷார்ப்பாக இருக்கு பிளேடு பார்க்குறதுக்கு. நீங்கள் கம்மியான அளவில் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். என்னோட ரீசெண்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெகுலராக கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு ரெசிபி போடுறதுனால அடிக்கடி மாவு அரைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் கம்மியான அளவில் நீங்கள் மாவு அரைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஜார்லேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். இதோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதுவும் வந்து ஸ்டீலில் தான் கொடுத்துருக்குறாங்க ஜாரு. ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் தான், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட லிட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதனால நீங்கள் மாவு அரைக்கும் போது இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் மாவு எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஜூசர் ஜார் தான். இந்த லிட் பார்த்தீங்க அப்படின்னா லாக் அன்லாக் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க.
இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அன்லாக்கும் பண்ணிக்கலாம், லாக்கும் பண்ணிக்கலாம். இந்த ஜார் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஜூஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லிட் ஓப்பன் பண்ணாமலே இந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் கார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் இதிலே வந்து ஜூஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜார் வந்து கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாக் அன்லாக் அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி திருப்பினாலே உங்களுக்கு கலண்டு வந்துடும். நீங்கள் இது ஃபுல்லாக வந்து பேக் சைட் திருப்பிட்டு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கழுவுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மாற்றுறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி வச்சு திருப்பி விட்டாலே போதும், அது லாக் ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியாக வந்து ஒரு டூல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் சட்னி ஏதாச்சும் தள்ளி விடணும், இல்லைன்னா மாவு அரைக்கும் போது ஒட்டி இருக்கிறத வந்து எடுத்து விடணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளாம் நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. நட்டு கலட்டுற மாதிரி பேக் சைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சட்னி இல்லைன்னா ஏதாச்சும் பவுடர் அரைச்சி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேக் சைடு வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பின்னாடி பிடிச்சிட்டு இதில் வந்து நீங்கள் கிளாக் வைஸ் நீங்கள் திருகுனீங்க அப்படின்னா அது ஈஸியாக உங்களுக்கு கலந்து வரும். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 யூசேஜுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜூஸர் ஜாரில் எப்படி அரைக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேங்கோ ஜூஸ் தான் பண்ண போகிறேன். பழுத்த மேங்கோ வந்து 2 எடுத்துருக்கிறேன். அது ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே வந்து மிக்சியில் ப்ளூ கலரில் லைட் எரியுது பாருங்கள். இப்போ இந்த மிக்சியோட சவுண்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது 1000 வாட் அப்படிங்கிறனால. பாருங்கள், நம்மளோட மாம்பழம் ஜூஸ் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா அரைப்பட்டுச்சு. நான் உங்களுக்கு எல்லா ஜார்லேயும் ஒவ்வொரு ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பிரியாணி மசாலா வந்து காலியாக இருந்தனால அதை அரைக்கலாம் அப்படின்னு 1-2 பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், மசாலா வந்து சூப்பராக எனக்கு ரெடியாகி வந்துருச்சு. கரெக்டான டெக்ஸ்சரில் அந்த மசாலா எனக்கு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. உங்களுக்கு நான் அந்த ஷார்ட் காமிச்சேன் இல்லையா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து எதுவும் அரைக்கலை. கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக அரைப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த பெரிய மிக்ஸி ஜார் இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் இன்றைக்கி பார்லி தோசைக்கு மாவு அரைக்கலாம் அப்படின்னு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மாவு கூட நல்லா சூப்பராக அரைப்பட்டு வந்துச்சு பாருங்கள். கரெக்டான பக்குவத்துக்கு எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே அரைப்பட்டுருச்சு. அப்புறம் சட்னி ஜாரில் ஒரு சட்னி ஷார்ட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஒன்று 2 பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. சட்னியும் வந்து நல்லா வழுவழுன்னு சூப்பராக அரைப்பட்டு இருந்துச்சு. நான் வந்து இந்த கொரன்னெல்லாம் அரைக்க மாட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக தான் எப்போவுமே அரைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து சட்னியும் சூப்பராக அரைப்பட்டுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.